நந்தினிஸ் டிஜிட்டல் டைரி. ஒரு சூப்பரான தெரப்பி அப்படிங்கிறது பூ கட்டுறது தான். ஊசி நூலில் கோத்தேன். கோயம்பேடு பக்கத்தில் இருக்கிறதுனால நிறைய பூ வாங்கிட்டு வந்து முக்குருணிக்கும் வாசினிக்கும் கட்டி போட்டேன். சாப்பிட்டு வேலையை பார்ப்போம்ல. அன்னம், வத்த குழம்பு, சின்ன வெங்காயம் போட்டு வத்த குழம்பு சூப்பராக மணக்க இருக்குது. கல்ச்சட்டியில் வச்சது ரொம்ப சூப்பராக இருக்குது. கேரட் சாலடு, எலுமிச்சம்பழம் புளிஞ்சி சாலடு, கோவக்காய் நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன். அப்புறம் வடம் இருக்குது. அடுத்தது வேப்பிலை கட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது நார்த்தலை பொடி, தயிர், அவ்வளோதான். அப்புறம் சாப்பிட ஆரஞ்சு மிட்டாய். தீபாவளி ஷாப்பிங் தான் நான் காட்ட போகிறேன். குலதெய்வம் பெருமாளுக்கு நாங்கள் வஸ்திரங்கள் ஊரில் இருக்கிற கோயிலுக்கு அனுப்பியாச்சு, பணமாக அனுப்பியாச்சு. அடுத்து நம்ம வாசினி பாப்பாவுக்கு இந்த மாதிரியான லாவெண்டரில் ஆரஞ்சு ரஸ்ட் கலர் பார்டர் மாதிரி பாவாடை, பட்டு பாவாடை. முக்குருணி விநாயகருக்கு 2 வேட்டியும் துண்டும் ரெண்டுமே துண்டாக வாங்கிட்டுருக்கேன். அப்புறம் அஸ்ரிதா பாப்பாவுக்கு இந்த பாவாடை தாவணி வந்து இந்த ஆலிவ் க்ரீனு ஆனியன் கலரில் தாவணி வரும், இந்த மாதிரியான செம்கி ஒர்க்கெல்லாம் வச்சு. அடுத்தது நம்ம வீட்டில் வந்து வேலை செய்கிற ஒரு அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு இந்த பிங்க்கில் புடவை. சுலோச்சனாவுக்கு இந்த ஆலிவ் க்ரீனில் புடவை. அதுக்கப்புறம் ஒரு ஷர்ட் வந்து ஹஸ்பண்டுக்கு, ஒன்று வந்து விக்னேஷுக்கு, ஒன்று கார் க்ளீன் பண்ணுற அந்த பையனுக்கு. 3 ஷர்ட் அப்படி வாங்கியிருக்கேன். 3. அடுத்தது வாசை பெருக்கி கோலம் போடுற அம்மாவுக்கு, அவங்க பூனம் தான் கட்டுவாங்க, அதனால் பூனம் சாரீஸ் 2 வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா அவங்களுக்குரிய அதே அமௌண்ட்டுக்கு இவங்களுக்கும் கொடுக்கணும். இதை தவிர 1 மந்த் போனஸ் கொடுப்பேன் எல்லாருக்கும். இதுதான் தீபாவளி ஷாப்பிங். எனக்கு ஏற்கனவே நிறைய புடவை இருக்கிறதுனால நான் ஒன்றும் வாங்கிக்கலை. இதையும் இங்கே பதிவு பண்ணுறேன்.